ஹாய் ஆல் வெல்கம் டு ரியா டாக்ஸ். இன்னைக்கு சீனா இந்தியாக்காரனை பற்றின ஒரு ஜோக் கதை தான் பார்க்க போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரியா டாக்ஸ். வெல்கம் டு ரியாக்டர்ஸ். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு இந்தியன் ஒரு விமானத்தில் பயணித்துட்டு போயிட்டுருக்காரு. அவங்க கூட ஒரு சீனன் உட்காந்துருக்காங்க. அந்த சீனாக்காரன் எப்படியாவது இந்தியனை ஏமாற்றி பணம் பறிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறான். இந்தியன்கிட்ட லைட்டாக பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அன்பரே, மிகவும் போர் அடிக்கிறது, நமக்குள்ள ஏதாவது போட்டி வச்சு நேரத்தை கடத்துவோமான்னு கேட்குறாங்க. அதுக்கு இந்தியனும், வேண்டாம், போட்டிக்கு நான் வரல, எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சீனனும், அன்பரே கொஞ்சம் கேளுங்க, போட்டியில் நான் தோற்றுட்டா நீங்கள் வெற்றி பெற்றா நான் உங்களுக்கு 500 ரூபா தரேன், மாறா நான் வெற்றி பெற்று நீங்கள் தோட்டா 500 ரூபா நீங்கள் எனக்கு தரோம், போட்டிக்கு இப்போ சம்மதமான்னு கேட்குறாங்க. நான் தான் போட்டிக்கு வரலன்னு சொல்லிட்டேன்ல அப்படின்னு இந்தியன் சொல்கிறாரு. ஏன் என்னை தொந்தரவு பண்ணுறீங்க, நான் தூங்க போகிறேன். இந்த சீனாக்காரன் விடுறதா இல்லைங்க. சரி, இப்படி வச்சுப்போம், போட்டியில் நீங்கள் வெற்றி பெற்றா நான் தோற்றா 500 ரூபா உங்களுக்கு நான் தரேன், மாறா நான் வெற்றி பெற்று நீங்கள் தோற்றா 50 ரூபா நீங்கள் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்தியன் சரி சம்மதம்ன்றாங்க. போட்டியை முதல்ல நான் தொடங்குறேன், நல்லா கவனிங்க, நிலாவுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள தூரம் எவ்வளோ? இந்தியன், தெரியவில்லை, 50 ரூபாயை பிடிங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாரு. அதுக்கு மகிழ்ச்சி நண்பர். இந்தியன், நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. கேளுங்கள். ஒரு விலங்கு மலை ஏறி செல்லும்போது 3 கால்கள் இருக்கும், பின் மலையை விட்டு கீழே இறங்கும்போது 4 கால்கள் இருக்கும், அது என்ன விலங்குன்னு கேட்குறாரு. அதை கேட்டு சீனன் அதிர்ச்சி ஆகிறான். நீண்ட நேரம் யோசிச்சு, தெரியல, 500 ரூபாவை பிடிங்கன்னு சொல்லிட்டு சீனாக்காரன் கொடுத்துறான். இந்தியன் என்ன பண்ணுறான், அந்த ரூபாயை வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கிறாரு. தூங்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் சீனன் என்ன கேட்குறான்னா, ஒரு விலங்கு மலையில் ஏறும்போது 3 கால் இருக்கும், பின்னாடி மலையை விட்டு கீழே இறங்கும்போது 4 கால் இருக்குன்னு சொன்னால அந்த விலங்கு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு இந்தியன் எனக்கும் தெரியலங்க அப்படின்னு சொல்லிட்டு 50 ரூபாவை பிடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க. அவ்வளோதான் கதை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.